இந்த ஜஸ்டிஸ் பத்திரிகையின் பேர் தான் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியாக மாறுது. இன்னைக்கு வரைக்கும் அஃபீஷியலாக ஜஸ்டிஸ் பார்ட்டியே கிடையாது. அது பார்ட்டி பேர் பத்திரிகையோட கட்சி. ஆமாம், அந்த பத்திரிகையோட கட்சி. பத்திரிகைக்கான ரோல் என்ன அப்படிங்கிறது நமக்கு திராவிட இயக்கம். இப்போ நம்ம திருநாவுக்கரசு ஐயா சொல்கிறாங்க, ஆய்வாளர், நான் 450 திராவிட இயக்க பத்திரிகையை பார்த்துருக்கேன்னு ஒரு குறிப்பில் சொல்கிறாங்க. கண்ணில் பார்த்துருக்கு. ஆனால் 2000 பத்திரிகை வந்துச்சுங்கிறாங்க. இப்போ பெரியாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கொங்கு நாடுன்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறதுக்காக சிறையில் இருக்கும்போது ரெஜிஸ்டர் பண்ணார். ஆனால் அதை கொண்டு வர முடியல அவரால். அவர் குடியரசை தான் கொண்டு வரார். குடியரசை அவர் சிறையில் இருக்கும்போதே வந்து பதிவு பண்ணி கொண்டு வராரு. இது மாதிரி ஹார்ட் காப்பியாகவே நான் 450 பார்த்துருக்கேன்னு ஐயா ஒரு குறிப்பில் சொல்கிறது எனக்கு ரொம்ப. அப்போ இந்த இயக்கம் என்ன, பத்திரிக்கை நடத்தி சண்டை போட்டிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையினுடைய பேர் ஒரு கட்சியினுடைய பேராக மாறுது. அந்த வரலாறு நம்ம என்றைக்குமே ரொம்ப ஆச்சரியமான வரலாறு. அப்போ நீதி கட்சி அப்படிங்கிறதே இந்த பத்திரிகையின் ஊடாக தான் வருது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1916 இந்த கட்சி உருவான உடனே 1918 ஒரு பெரிய டிஸ்கஷன் இந்தியா முழுக்க நடக்குது. என்ன டிஸ்கஷன் அப்படின்னா மிண்டோ மார்லி சீர்திருத்தம்.